Welcome to Ramasamy Sanskrit course. Sarad Sanskrit Shikshak பிரவேஷா பாரதிய வித்யாபவன் சிலபஸில் 6வது பாடம் பார்த்துட்டுருக்கோம். ஸ்வர் சந்தி எண் புணர்ச்சி, அது குறிப்பு. இது வந்து இ இ ஆ உ உ ரோ ரோ இவைகளுக்கு பிறகு எழுத்துக்கள் வந்தால் ய வ ரா இவைகள் முறையே வரும். அது இ இ ஒரு ஆ சேர்த்தா இது யான் ஆகிடும். இ போட்டுக்கல அது யா ஆகிடும். அந்த யதி ப்ளஸ் ஆப் அந்த வார்த்தையோடு சேர்த்தா எத்யாப்பி அப்படிங்கிற வார்த்தை வரும். யதி யானை ஆரம்பிச்சு எதி ப்ளஸ் ஆப் ஆப்ப எதி ப்ளஸ் ஆப்ப எத்யாப்பி ஆப்ப இல்லை ஆப்பி. இது அப்பி 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 यदि प्लस अपि यद्यापि सदी प्लस असौ सत्यसो அப்படின்னு வரும். எதி ப்ளஸ் அப்பி எதியாப்பி சதி ப்ளஸ் ஓ சத்யசோ. அதாவது இ ப்ளஸ் ஆ சேர்த்தா அது வந்து யான்னு மாறிடும். உ ப்ளஸ் ஆன்னு சேர்த்தா வான்னு மாறும். அது வான்னு மாறும். அணு ப்ளஸ் அய அன்வய அப்படின்னு வரும். அணு ப்ளஸ் அய அணு ப்ளஸ் வய அன்வய அப்படின்னு வரும். ரூவோட ஆ சேர்த்தா ரா வந்துடும். ரூவோட ஆ சேர்த்தா ரா வரும். பித்ரு ப்ளஸ் ஆதேஷா ஹே பித்ராதேஷா ஹே அப்படின்னு வரும். அப்படின்னு மாறும். பித்ராதேஷா ஹே அப்படின்னு. சந்திகளை பற்றிய சில நியமங்கள். சந்திகள் அதாவது எண் புணர்ச்சி, இந்த புணர்ச்சி அதாவது புணர்ச்சி வர இடத்துல உபசர்க்கங்களிலும் உயிரெழுத்துக்களும் ஆரம்பத்திலும் சமாசங்களிலும் அதாவது ஒன்று சேர்க்கிற எழுத்துக்களிலும் தாதுக்களிலும் அதாவது உயிரெழுத்து வேர்களிலும் நிச்சயமாக வரும். சந்திகள் இதெல்லாம் வரும். உபசர்க்கங்கள் சமாசங்கள் தாதுக்கள் இதெல்லாம் நிச்சயமாக வரும். அவ்விதம் சந்தி இல்லாமல் பிரித்து எழுதினால் அது தவறாக கருதப்படும். சேர்க்கிறப்போ பிரித்து எழுதுகிற மாதிரி இதெல்லாம் சேர்த்துறப்போ இந்த மாதிரி அதேஷ சதே பிரித்து அதேஷ பிரித்ராதேஷன்னு சேர்த்து எழுதினாலும் தான் அருமையாக வரும். அது பிரித்து எழுதுகிற மாதிரி எழுதினா அது சரியாக வராது. பின்னாடி உதாரணம் வருது. அதுக்கு வாக்கியங்கள் வரும்போது சந்திகளை கண்டிப்பாக உபயோகிக்க வேண்டும் என்பதில்லை. அவ்விதம் சந்தி இல்லாமல் பிரித்து எழுதினால் அது தவறாக கருதப்படும் சொன்னேன். அப்புறம் வாக்கியங்களில் வரும்போது சந்திகளை கண்டிப்பாக உபயோகிக்க வேண்டும் என்பதில்லை. அது ஒரு லைன் எழுதுகிறப்போ வந்து சந்தியை யூஸ் பண்ணோங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்க. இதுக்கெல்லாம் பின்னாடி உதாரணங்கள் வருது, அது பார்ப்போம். இதை நோட் பண்ணிங்க.
உதாரணங்கள் இதுக்கு சு ஆகதம் ஸ்வாகதம் அப்படின்னு ஒன்று சேர்ந்து வரணும். மகா ப்ளஸ் சு ப்ளஸ் ஆகதம் ஸ்வாகதம். மகா ப்ளஸ் ஈசாக மகேஷாக. மேற்கண்ட இது பார்த்தீங்கன்னா சு ஆகதம் அப்படின்னு போட்டால் தப்பு, மகா ஈஷா அப்படின்னு போட்டால் தப்பு. அது இல்லாமல் இப்படி அதாவது மேற்கண்ட இது பார்த்தீங்கன்னா சு அகதம் என்றோ மகா ஈஷா என்றோ எழுதினாலும் அது சரியில்லை. அந்த மாதிரி சேர்த்து எழுதாமல் இந்த மாதிரி சு அகதம் மகா ஈஷா அப்படின்னு போடுறது தப்பு. அதாவது ஸ்வாகதம் மகேஷாக அந்த மாதிரி தான் போடணும். மகே ஈஷாக மகா ஈஷாக அப்படின்னு போட்டால் தப்பு, மகேஷாக அப்படின்னு போடணும். சமஸ்கிருதத்தில் மெய்யெழுத்துக்கு பின் நாள் வரும் ஒரு உயர்த்திறனோ மெய்யெழுத்திறனோ சேர்த்து சொல்லப்படுகிறது. அது மெய்யெழுத்துக்கு பின் ஏவ். இதம் ப்ளஸ் ஏவ் இதுமேவ் அப்படின்னு ஆகிடும். இதுமேவ் இது ஏன் சொன்னால் இதுமேவ் அப்படின்னு ஆகிடும். தத் இதம் ப்ளஸ் ஏவ் இதுமேவ். எம் ஏவ் இதுமேவ். தத் ப்ளஸ் குலம் தத்து குலம்னு ஆகிடும். தத் ப்ளஸ் குலம் தத்து குலம். உதாரணம் மூன்றாவது வந்து ஏ ஐ ஓ ஔ இவர்களுக்கு பின்னால் உயிரெழுத்து வந்தால் ஐ ஆய் அவ் ஆவ் என்பவை முறையே வரும். அது ஏ ப்ளஸ் ஆனா ஐ அப்படின்னு மாறிடும். ஏ ப்ளஸ் ஆனா ஐ அப்படின்னு மாறிடும். ஐன்னு மாறும். தே ப்ளஸ் ஏவ் சதேவ். தே ப்ளஸ் ஏவ் ததேவ். தே ப்ளஸ் ஏவ் ததேவ்னு வரும். ஏ ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஆ ஆய் அப்படின்னு வரும். ஐ ப்ளஸ் ஆய். தஸ்மை ப்ளஸ் ஏவ் தஸ்மா ஏவ் அப்படின்னு வரும். தஸ்மை ப்ளஸ் ஏவ் தஸ்மா ஏவ். அதாவது ஐ ப்ளஸ் ஆயின்னு வரும். அது வந்து தஸ்மை ப்ளஸ் ஏவ் தஸ்மா ஏவ் அப்படின்னு வரும். மேவும் இதுவும் ஏவும் சேர்ந்து தஸ்மா ஏவ் அதுங்கிற மாதிரி வரும். ஓ ப்ளஸ் இ ஔ. ஓ ப்ளஸ் இ ஔ. வடோ இதி வடவிதி. வடோ ப்ளஸ் விதி. வடோ ப்ளஸ் இதி வடவிதி. ஓ ப்ளஸ் இ ஔ அப்படின்னு வரும். வடோ ப்ளஸ் இதி வடவிதி. ஓ ப்ளஸ் ஆவ் ஆவுன்னு மாறும். ஓ ப்ளஸ் ஆவுன்னு மாறும். சனோ ப்ளஸ் அத்திர சனாவத்திர அப்படி மாறும். ஓ ப்ளஸ் ஆவ். சனோ ப்ளஸ் ஆவ் அத்திர சனோ ப்ளஸ் அத்திர சனாவத்திர அப்படின்னு மாறும். ஒரு உதாரணம். ஆவுக்கு பிறகு ஏ அல்லது ஓ வந்தால் அகரமானது போய்விடும். அது உதாரணம். ஜலே ப்ளஸ் அந்த ஜலே ப்ளஸ் அந்த ஹ ஜலேந்திரக. அந்த ஆ போயிடுது. அதான் சொல்லியிருக்காங்க. அதை ராமோ ப்ளஸ் அப்ரவீத் ராமோ அப்ரவீத். ராமோ அந்த ஆ போயிடுது. ரெண்டுத்துலையுமே ஆ போயிடுது. அப்ரவீத் ரெண்டு ஆவும் போயிடுது. இல்லை இதுலேயும் போயிடுது. ராமோ ப்ளஸ் அப்ரவீத் ரமோ பிரவீத். ஜலே ப்ளஸ் அந்தஹிதக ஜலேந்திரதக. ராமோ ப்ளஸ் அப்ரவீத் ராமோ அப்ரவீத்தக. ராமோ அப்ரவீத். அது ரெண்டு ஆ போயிடுது. ஆ சவுண்டு போயிடுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இதை அதெல்லாம் நோட் பண்ணிக்க.
ஏ ப்ளஸ் ஆ ஐன்னு வருது. தே ப்ளஸ் ஏ சதே ஏவ தே ப்ளஸ் ஏவ ததேவ தயேவ தயேவ ஐ ப்ளஸ் ஆ ஆயின்னு வருது. தஸ்மை ப்ளஸ் ஏவ தஸ்மா ஏவ. அவ் ப்ளஸ் இ அவ். வடோ ப்ளஸ் இதி வட விதி. அவ் ப்ளஸ் ஓ ப்ளஸ் இ அவ். வடோ ப்ளஸ் இதி வட விதி. அவ் ப்ளஸ் ஓ அவ் ப்ளஸ் ஆ அவ். சனவ் அத்திர ப்ளஸ் அத்திர சனாவத்திர. ஏ ப்ளஸ் ஆ ஆய். தே ஏ ப்ளஸ் ஏவ் தேவ தயேவ. ஏ ப்ளஸ் ஆ ஆய். தஸ்மை ப்ளஸ் ஏவ தஸ்மா ஏவ. ஓ ப்ளஸ் இ அவ் அவ். வடோ ப்ளஸ் இதி வட விதி. ஓ ப்ளஸ் அவ் ஓ ப்ளஸ் இ அவ. வடோ ப்ளஸ் இதி வட விதி. ஓ ப்ளஸ் அவ் ப்ளஸ் ஓ ஆ அவ அவ். ஆவ். சானவ் ப்ளஸ் அத்திர சானாவத்திர. जले प्लस अंधेरी है जलेंद्रिक है विधि है. नमो प्लस अब्रवित ராமோ அப்ரவித். ஜலே ராமோ அப்படிங்கிற மாதிரி யாரால பலனால ஆ சவுண்டு போயிடுது. நோட் பண்ணிக்க. जलेंद्र है रामो ब्रवित है. रामो ब्रवित. रामो ब्रवीत. रामो ब्रवीत. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.